கேட்கறதுக்காக கடந்து போகிறோம். கர்த்தர் இது வரைக்கும் நடத்தினா இன்னும் தொடர்ந்து நம்மளை நடத்த போகிறார். கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்து ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்மத்தில் இருக்கிறார் பாஸ்டம்மா தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தோடைய மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடிமை கூட இந்த நாளில் இங்கே செய்தி கொடுக்கும்படியா தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு கூட ஆனக்கூடிய நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பழைய வருட செய்தியை கேட்கும்படியா இருக்கிறோம். 2024 கடைசி செய்தி, 2024 கடைசி செய்தி இதுதான். அடுத்தது இன்னும் ஒரு மணி நேரத்தில் என்ன ஆயிரும்? 3/4 மணி நேரம் தான். அதுக்குள்ள என்ன ஆயிடும்? புதிய வருடம் வந்துடும். அப்போ இப்போ விட்டுட்டோன்னா கிடைக்காது இந்த கடைசி செய்தி. நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் தானே? பிரியாணி பிடிக்காத ஆள் இருப்பாங்களா? அதில் அந்த கடைசி மசாலாவோட அதுக்கு ஒரு குரூப்பே இருக்கோங்க. கண்டிப்பாக இருக்கும் தானே? அந்த கடைசி சாப்பாடு மசாலாவோட அது செம்ம டேஸ்ட்டு இல்லையா? அப்படி கர்த்தர் இன்னைக்கு நம்மை நடத்துவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரங்களை செலுத்தி நம்ம செய்திக்குள்ளாக போகலாம். இன்றைய நாளில் என்ன காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோன்னா, நமக்கு இந்த 2024 தேவன் ஏதாவது கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்காரா? நிறைய கொடுத்துருக்காரு இல்லையா? தேவன் கொடுக்காதது எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. அவர் கொடுத்ததுனால தான் நாமளே இங்கே இருக்கோம். அப்போ தேவன் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, தேவன் கொடுத்ததை நீங்கள் சொல்லுங்கள். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தாங்க, என்னென்ன உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா ஒரு 4 பேர் சொல்லுங்களேன். நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். ஜீவனை கொடுத்தாரு, அப்புறம் சுகத்தை கொடுத்தாரு, சரீர சுகம், அப்புறம் அன்பை கொடுத்தாரு. அக்கா பார்த்தீங்களா, மெயினான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அன்பை கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் 2024 வரைக்கும் நாம தப்பு பண்ணா கூட, ஜபம் பண்ணலைன்னா கூட நம்மள நேசிச்சு நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டைமில் சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்குற ஒரு டைமு. ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுக்க போகிறதுனால நம்ம எல்லாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு. அன்பை கொடுத்துருக்கிறாரு, இளைப்பாறுதலை கொடுத்துருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, நன்மைகள் நிறைய செஞ்சுருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2024 மாத்திரம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய நன்மையை பெற்றிருக்கிறோம். அதில் நமக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன? இப்போ கரண்ட்டு தான் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போது இந்த வருடத்தில் நிறைய நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய போகிறோம்? அதுதான் இன்றைக்கு நம்மளோட செய்தி. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் சில காரியத்தையும் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு செய்தியை ஆரம்பிக்கும் போது, அந்த செய்தி எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னாருன்னா, ஒரு 4 காரியத்தை சொன்னார். இந்த 2024 என் ஜனங்களுக்கு ஒரு 4 விஷயத்தை நான் கொடுத்துருக்குறேன். இதனை கண்டிப்பா சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, அவர் ஏதோ கொடுத்துருக்கிறாராம். உஷாரா நம்ம கொஞ்சம் கேட்டானாதான் அது கொடுத்துருக்கிறாரா இல்லையான்னு நம்மளால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். கொடுத்ததை நாம யூஸ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறாரா? ஆமாவா, அப்படியா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை அடிக்கடி தோணுது. இப்போ நாம எடுத்துக்கொள்வோம். முதலாவது தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25:22 எடுத்துக்கோங்க. மத்தேயு 25:22. ரெண்டு தாளந்த வாங்கினவன் வந்து என்ன சொல்றான்னு ஆண்டவர்கிட்ட, நீங்க என்கிட்ட 2 தாளந்த கொடுத்தீங்க, நான் வேற 2 சம்பாதிச்சேன். அப்போ முதலாவது அவர் சொல்றது, உங்களுக்கு தாளந்த கொடுத்துருக்கிறாரு. யாராவது எனக்கு தாளந்தே இல்லை, ஐ எம் நாட் அ டேலண்டட் பர்சன், யாராவது சொல்றதுக்கு யாராவது இருக்குமா? எனக்கு தாளந்தே கிடையாது, ஒன்றும் லாய்க்கே இல்லைங்க நான் சொல்ற மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது. லாய்க்கு இல்லாத நம்மளை கூட லாய்க்கு படுத்துறதுக்கு தான் தேவன் நம்ம இடத்துல வந்திருக்கிறார். அப்போ நமக்கு அவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. அப்படியே எபேசியர் 4:8 எடுத்து வாசிக்கலாம்.
ஆமென். அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, முதல்ல தாளந்து, ரெண்டாவது என்ன கொடுத்திருக்கிறாரு? வரங்களை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தான் கொடுத்திருக்கேன்னு அவர் சொல்றாரு. உற்சாகமா நம்ம கரங்களை தட்டலாமே. கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு என்னது? தாளந்து, வரம். இன்னைக்கு வரங்களும் தாளந்துகளும் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஆண்டவர் இந்த 2024ல உறுதிப்படுத்துறாரு. இந்த கடைசி நாள்ல கூட நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு சில பேர் கேட்குறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் தாளந்த கொடுத்துருக்குறேன், உனக்கு நான் வரங்களை கொடுத்துருக்குறேன், நீ தான் மறந்துட்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் இதை வீட்டில் இருக்கிற அம்மாமாருங்க செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, எங்கேயாவது காசை பதுக்கி வைப்பாங்க. மிளகு டப்பா, கடுகு டப்பா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருவாங்க. வச்சுட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு தேடினா அவங்களுக்கு தெரியாது எதில் வச்சோன்னு. தேடு 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 தேடுன்னு தேடி மறந்துடுவாங்க எங்கே வச்சாங்கன்றதே. மறந்துட்டு காசே இல்லைன்னு சொல்லி வருத்தமாக இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது கிடைக்கும். நம்ம இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதே மாதிரிதான் நீங்களும் மறந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருக்கிறத இன்னைக்கு நான் நினைப்பூற்றேன் அப்படின்னு சொல்றாரு. முதலாவது தாளந்தை கொடுத்திருக்கிறாரு, ரெண்டாவது வரத்தை கொடுத்திருக்கிறாரு, மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கொள்வோம். மார்க் 13:34 வாசிங்க. மார்க் 13:34. ஒரு காரியத்தை இதுல அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நம்மளாம் யாரு? கர்த்தருக்காக வேலை செய்ய வந்தோம். எல்லாருக்குமே கர்த்தர் வேலை கொடுத்திருக்காரு. இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு கர்த்தர் எந்த வேலையும் கொடுக்கலங்க, என்னை மட்டும் ஓரம் கட்டிட்டாரு, அப்படிதான் யாராவது இருக்குமா? கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே கர்த்தர் வேலைகளை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவர் தன்னுடைய வேலையை செய்யும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த வேலைக்கு உண்டான அதிகாரத்தை நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்காரு தானே? அல்லேலூயா. கொடுத்திருக்கிறாருங்களாம் பலமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா. அப்ப ரெண்டாவது அவர் என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. முதலாவது வரங்களையும் தாளந்தையும் கொடுத்திருக்காரு, ரெண்டாவது நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. மூன்றாவது காரியத்தை வேகமா பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்துல 15வது வசனம். ஆமென். இந்த வருடத்துல நம்ம அதிகமா மறந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாருமே ஆபத்துல முதலாவது என்ன செய்யறாங்க? ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பலும் அழுகையும் தான் இந்த 2024 அதிகமா போயிருச்சு. ஆனா அவர் சொல்றாரு, நாம அவரை கூப்பிடும்படியாக, அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்படியாக புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அப்ப அவரோடதெல்லாம் நம்மோடது. அவரால் சுகமளிக்க முடியும்னா நமக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை உண்டு. நம்ம சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமைய பெற்று இருக்கிறோம். அப்ப அவரால் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும்னா நமக்கும் அது உண்டு. அப்போ நமக்கு அவரோட எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. அதுதான் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அப்போ அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வரங்களை கொடுத்திருக்கிறாரு, தாளந்த கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா இப்ப நம்ம எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக? வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவம் போன வருஷம் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தாரா? என்ன வாக்கு தத்துவம்? நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த பயங்கரமான காரியங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டா சபை முழுவதும் கரங்களை உயர்த்த முடியும். அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படத்தக்க விதமாக பயங்கரமான சூழ்நிலையில கூட தேவன் நம்மளோட கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். 2 பேதுரு 1:4 எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 1:4. ஆமென். இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு
அளிக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த 4 காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க இது வரைக்கும் எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னு கேட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை கொடுத்ததை மறந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன நான் வரத்தினால நிரப்பி இருக்கிறேன். அநேகருக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேகருக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அநேகருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. சில காரியங்களை செய்யும்படியான அதிகாரங்கள் நிறைய பேருக்கு. இது என்ன அதிகாரம் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தெரியல. நம்ம இருந்த வண்ணமா இருக்கிறவே இல்லை. நம்மள இந்த 2024 அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்காரு. அநேக உலக பிரகாரமா யோசிச்சு நம்முடைய காரியங்களை பார்த்தா கூட சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிருக்கு, சில பேருக்கு அவங்க இருந்த காட்டிலும் அடுத்த நிலைக்கு போகும்படியான கிருபைகள் கிடைச்சிருக்குது. அப்போ இப்படிப்பட்ட அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்குது, வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்ப எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம். அல்லேலூயா, வாங்கிட்டோம் தானே? ஞாபகம் வந்துருச்சுல இப்போ. ஆமா எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரா இல்லையான்றத யோசிச்சு பார்க்கும்போது ஆமா கொடுத்துருக்கிறாரு தான். நான் தான் அழுதுட்டு கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட என்ன இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இதை எப்படியாவது போக்கிருங்க, இதை யார்கிட்ட சொல்லலாம், இதை எங்க சொல்லலாம், யார்கிட்ட சொன்னா இதுக்கு விடுதலை கிடைக்கும்னு யார்கிட்டயோ போய் நம்ம சொல்லி புலம்பிட்டோம். அப்படிதானே? எல்லாம் சொல்லுங்க, புலம்புனதுக்கு மன்னிங்க ஆண்டவரே. நாங்க நிறைய புலம்பிட்டோம். இந்த 2024 நிறையா புலம்பிட்டோம், நிறைய விஷயத்த ஒத்துக்கல, வாதாடிட்டோம். நிறைய விஷயம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னா என்கிட்ட எங்க இருக்குது, இருந்தா என்ன ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க, என்கிட்ட ஏதாவது இருந்தா என்னை யாராவது இப்படி அலட்சியம் பண்ணுவாங்களா, என்கிட்ட இருந்தா என்னை யாராவது துக்கப்படுத்துவாங்களா, நம்ம நிறைய வாதாடிட்டோம். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம இப்ப என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்கிறோம். சரி, இப்ப ஆண்டவர் நமக்கு 4 விஷயத்த கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நாம ஆண்டவருக்கு கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கணுமா வேண்டாமா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த கொடுக்கறதுன்னு பேசுனாவே ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கொடுக்கிற டாபிக்ன்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு இல்லை, வெளியில பொதுவா சொல்றேன். நம்ம சபையில கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது. இதை நான் உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றேன். யாருமே கொடுக்காதவங்க இங்க கிடையாது, எல்லாரும் கொடுக்குறவங்க தான். ஆனா கர்த்தர் கேட்கறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். கர்த்தர் நம்ம இடத்துல சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாரு. இப்ப இவ்வளோத்தையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன், உன்னால எனக்கு என்ன பிரயோஜனம்? இதுதான் இன்னைக்கு இந்த கடைசி செய்தியில, இந்த 24ல கடைசி செய்தியில ஆண்டவர் கேட்குது என்னன்னா, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், உன்னால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு ஆண்டவர் ஒருத்தரையும் பார்த்து கேட்க மாட்டார். ஏன்னா அவரு ரொம்ப நல்லவர், நம்மளை மன்னிக்கிறவர், நம்ம இடத்துல எதையும் எதிர்பார்க்காதவர். ஒருவேளை அப்படி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேள்வியை அவர் கேட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மகிட்ட என்ன பதில் இருக்குது? நான் என்ன கொடுத்தேன்? நிறைய பேரால ஆராதனையில அந்த நேரத்தை கூட கொடுக்க முடியல. நிறைய பேரால கொடுக்கப்பட்ட ஜெப ஆவிய கூட உண்மையா செபிச்சு ஆண்டவர் இடத்துல கொடுக்க முடியல. இன்னைக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்றது? ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அப்ப ஆண்டவர் கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காரா இல்லையா? சும்மா நாங்களா கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோமா? பைபிள்ல கொடுன்னு சொல்லி கேட்டிருக்காரா? சரி, என்னென்ன கேட்டிருக்காரு? அவர் நிறைய காரியங்களை கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆண்டவர் எதை கேட்டாரு? இருதயத்துல இடம் கேட்டாரு. அப்புறம் வேகமா சொல்லுங்க. அன்பை கேட்டாரு, அவர் இருதயத்துல இடத்தை கேட்டாரு. அதுக்கப்புறமா பசங்க கிட்ட கேட்டா கூட சொல்லிடுவாங்க போல, ரெடியா இருக்காங்க. ஆண்டவர் எதை கேட்டாரு? அவர் ஒரு இடத்துக்கு போனா அங்க அவருக்கு பிரசங்கிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு படகை கேட்டாரு. கேட்டாரா இல்லையா? இப்ப எடுத்து சொல்லிட்டேனே, அடுத்து சொல்லுங்க. படகுக்கு அப்புறம் என்ன கேட்டாரு? இன்னும் படகு கேட்கலையா? நானா ஏதாவது கதை விடுறேனா? படகை கேட்டாரு தானே? ஆமா, படகை கேட்டாரு. அடுத்தது என்ன கேட்டாரு? மீன் கேட்டாரு. அது ஞாபகம் இருக்கும் எங்களுக்கு, அதை நாங்க மறக்கவே மாட்டோம். மீன் கேட்டாரு. அதுக்கப்புறம் தண்ணி கேட்டாரு. தாகத்துக்கு தான் சொல்லி கேட்டாரு. அவரால தண்ணி கொடுக்க முடியாதா? அவரு ஜீவ நீரூற்று. அப்ப அவர் தண்ணி கொடுக்க முடியாதா? அவர் ஏன் நான் தண்ணி கேட்டாரு? கண்டிப்பா நம்மிடத்துல அவர் கேட்கும்படியா சில காரியங்களை வச்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக் உள்ளே நம்ம போறோம். அவர் நமக்கு நிறைய கொடுத்துருக்காருல்ல, அப்ப அவர் நம்மகிட்ட கேட்க தானே செய்வாரு. நீங்களே சொல்லுங்களேன், உங்ககிட்ட காசு கொடுத்து நான் வெளில போய் கேட்டா என்ன திட்ட மாட்டாங்க? யார்கிட்ட கொடுத்தனும் அவங்கள்ட்ட தானே கேட்கணும். அப்போ நம்மள்ட்ட தானே கொடுத்துருக்காங்க, அப்ப நம்மள்ட்ட கேட்பாருல்ல. வேற என்ன கேட்டாரு? கழுத கேட்டாரா? கேட்கலையா? கேட்டாரு. மேல் வீட்டார
கேட்டாரா? இல்ல கேட்டாரா இல்லையா? நீங்களாம் முடிக்கிறத பார்த்தா நான் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி இருக்கேன். இதெல்லாம் கேட்டாரு இல்லையா? அப்போ இது போல நிறைய காரியங்களை வேதத்துல தேவன் கேட்டிருக்கிறாரு, ஜனங்களிடத்துல கேட்டிருக்கிறாரு. அவரால பெற முடியாம கிடையாது. அவரால் அந்த விஷயம் எல்லாம் பெருசா அதை நான் என்னால எடுத்துக்கொள்ள முடியாம கிடையாது. அவர் சர்வவல்ல தேவன், அவரால் எல்லாமே முடியும். ஆனாலும் ஜனங்களிடத்துல கேட்டாரு. எல்லாத்துக்கும் மேல அன்றைக்கு அந்த சகோதரர் சொன்னது போல ஒரு சின்ன பையன் கிட்ட வனாந்தரத்துல என்ன கேட்டாரு? 5 அப்பம் 2 மீன். இதை யாருமே மறக்கவே மாட்டோம். 5 அப்பமும் 2 மீனும் நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா எப்ப சாப்பாடு கேட்டாலும் ஆண்டவர் நிறைவா கொடுப்பாரு. எனக்கு கொடுக்குறாரு, அதனால நான் மறக்கவே மாட்டேன். அப்போ கேட்கும்படியாக அவர் சில காரியங்களை வைத்திருக்கிறாரு. வனாந்திரத்துல அந்த சிறு பையன் இடத்துல அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே அது அவனுக்கு அந்த இடத்துல அந்த சின்ன பையன் கொண்டு வந்து கொடுக்குறான். ஏதாவது இருக்குதான்னு கேட்கும் பொழுது அந்த குட்டி பையன் கொடுக்குறான், என்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அவரால அந்த ஜனங்களுக்கு மன்னா கொடுக்க முடிஞ்சது இல்லையா? காடை கறி கொடுக்க முடிஞ்சது, மன்னா கொடுக்க முடிஞ்சது, தண்ணி கொடுக்க முடிஞ்சது. ஏன் கேக்குறாரு? ஏன் கேக்குறாரு? ஏன் அப்படின்னா அங்குள்ள ஆட்களை கொண்டு அவர் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் கேட்கிறாரு. இன்னைக்கு கேட்கிற காரியம் எதுக்குன்னு நிறைய பேருக்கு புரியறது இல்ல. கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சபையை நடத்துவதற்கோ, நம்முடைய குடும்பங்களை நடத்துவதற்கோ, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கோ, மற்ற எந்த காரியங்களை கேட்பதற்கோ, அது கேட்கறத செய்யறதுக்கு அவரால் முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. அவர் ஏன் கேட்கிறாருன்னா, கொடுத்து நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா. அப்போ இன்றைக்கு நம்ம கிட்ட ஒரு 4 காரியத்தை கேட்கிறாரு அவரு. அந்த 4 காரியத்தை நம்ம வேகமா பார்க்கலாம். கொடுக்கறத பத்தி, அதாவது அவர் சொல்லும்படியா நம்ம கிட்ட அவர்கிட்ட பேசும்படியா நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்னதுனால நான் இதை சொல்றேன். எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. லூக்கா 6:38. ஆமென். அப்போ இங்க அவர் முதல்ல சொல்ற வார்த்தை என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு யார் பெற்றுக்கொள்ளுவாங்க? கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா? கேட்கிறவங்க யாரா இருக்கணும்னா, முதல்ல கொடுக்கிறவங்களா இருக்கணும். எனக்கு கொடுக்கிற குணம் இருந்தா மாத்திரம்தான் நான் என் தேவனிடத்துல கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கொடுக்கிற குணம் இல்லைன்னா எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அடுத்தது அவங்கள்ட்ட நம்ம கேட்ட தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்போ முதலாவது அவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுங்கள். 4 காரியத்தை சொல்றாரு. முதல்ல அமுக்கி, அடுத்தது குலுக்கி, அடுத்தது சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுங்கள். அப்போ உங்க மடியில என்ன வரும்? அதே போல உங்களுக்கு வரும். நீங்க அழகுற அளவின்படியே உங்களுக்கு வரும். அப்போ 4 காரியத்தை இங்க சொல்றாரு. சொல்லும் போதே அவர் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுங்க. அப்போ நம்ம கொடுக்கிற காரியத்துல 4 விஷயத்தை பார்க்கணும். கொடுக்கறது எப்படி இருக்கணும்? மனப்பூர்வமா, நிறைவா கொடுக்கும்போது, ஐயோ இது வேற, சும்மா எப்ப பாரு ஒன்னு எனக்கு என்ன சொல்றது, என்ன யாருக்கும் எதுவும் புரியவே மாட்டேங்குது. நிறைய இப்போ அப்படி ஆயிடுச்சு 2024. அடுத்தது குலுக்கி, அப்படின்னா இருக்கிறது இல்லாத பொறுக்கி போட்டு நமக்கு வேணும்னா நம்ம எடுப்போம். காசு இல்லைன்னு என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஒரு குலுக்கி எல்லாத்தையும் திறந்து பார்த்து எடுத்துருவோம். அப்போ குலுக்கி. 3வது சரிந்து விழும்படி. எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாங்கிப்போம் தானே, வேணான்னு சொல்லிடுவோம். நல்ல மனசுல நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அப்படியே கீழே விழுதுனா கூட புடி அதை பிடிச்சி அப்படியே ஒரு பேக்ல போடுன்னு சொல்லி அவ்வளவு கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் வாங்கிப்போம். வேண்டான்னு எதையும் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ சரிந்து விழும்படி. அப்போ நல்லா அளந்து கொடுக்கணும். கொடுக்குறவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா, நல்லா நிறைவா அளந்து கொடுக்கணும். அவங்க 10 கேட்டா நான் 1 தான் கொடுப்பேன். அது என் பாலிசி. 10 கேட்டா 1 கொடு. ஏன்? பைபிள் அப்படிதாங்க சொல்லியிருக்குதுங்க. 10க்கு 1 தான். அதனால நான் எக்ஸஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. 10க்கு 1 தாங்க எங்களோட பாலிசியே, அதுதான்.
அப்படிலாம் அதுல சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து கொடுங்கள். இப்ப நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யுமா? அதே அளவு வருமா? நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ அந்த அளவின்படியே அளக்கப்படும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நிறைய பைபிள்ல சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், என்னிடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது யாராவது கேட்கும் பொழுது இது வரைக்கும் தேவன் என்னை இல்லைன்னு சொல்லாம கொடுக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா. ₹1 கூட இல்லைன்னா கூட யாராவது என்னிடத்துல வந்து கேட்கறதுக்கு முன்னதாகவே தேவன் அதை எனக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருவாரு. என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாத அளவுக்கு என்ன இது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. காரணம் என்ன தெரியுங்களா? நான் வச்சுட்டு ஒரு நாள் கூட இல்லைன்னு சொன்னதே கிடையாது. என்கிட்ட நான் பணத்தை வச்சுட்டு, என்கிட்ட நான் பொருளை வச்சுட்டு, எனக்கு என்கிட்ட வந்து கேட்குறவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த காரியத்தை நான் வச்சுட்டு ஒரு நாள் கூட இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அதனால அந்த அளவின்படி என்ன ஆண்டவர் அளந்து கொண்டு வர்றாரு. இதுல நான் இன்னொரு சாட்சியம் சொல்ல விரும்புறேன். ஒரு தாயாரை நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம சபையில இருக்கிறவங்க தான். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடுக்கறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். கொடுக்கறதுல அவங்க எப்படிதான் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நம்ம கையில காசு இருக்கா இல்லையாங்கிறத ஏதோ அவங்க கிட்ட ஆண்டவரே போய் சொன்ன மாதிரி கரெக்டா எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எந்த சூழ்நிலையில நாங்க போனாலும் சரி, கொடுக்கறதுல அவங்கள மிஞ்சுறதுக்கு ஆளே இல்லை. அந்த அந்த காணிக்கையை ஆண்டவர் உண்மையா அங்கீகரிப்பார். ஏன் தெரியுங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்து கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப இது போல கொடுக்கிற காரியத்துல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொல்லப்பட்ட 4 காரியத்துல இருக்கணும். அப்ப நம்ம கொடுக்கறதுனா வெறும் பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது மாத்திரம் கிடையாது. நிறைய காரியம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வேகமாக பார்க்கலாம். கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம முதலாவது பார்க்க போறோம். முதலாவது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைம். என்னது? டைம். அதான் ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நம்ம கிட்ட முதல்ல எதிர்பார்க்கிற காரியம் என்னது? நம்ம நேரத்தை கேட்கிறாரு. வேற எதையும் அவர் ஃபர்ஸ்ட் கேட்கல. உன் காசு எடுத்துட்டு வா, உன் சேவிங்ஸ் எடுத்துட்டு வான்லாம் கேட்கல. சில இடங்களுக்கெல்லாம் போனா 101, 1001, 10,001 வரைக்கும் இருக்குது. சில இடத்துல அதை போட்டாதான் தரிசனமே, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளும் இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படின்னு நீ கொண்டு வந்தாதான் என்கிட்ட பேச முடியும், என்னை பார்க்க முடியும்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் நேரத்தை என்கிட்ட கொடு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு சரியான நேரத்தை கொடுத்துருக்குறோம்? நாம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தருணத்துக்குள்ள வந்துட்டோம். ஏன்னா 2024 முடிய போகுது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளால சரியா டைமை கர்த்தருக்கு கொடுக்க முடியல. இன்னொரு கேள்வி நான் இதோட சேர்ந்து கேட்கிறேனே, டைமை கர்த்தருக்கு கொடுக்கறதுனா என்னது? எப்படி கொடுக்கறது? எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் மகன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன அப்படின்னா, ஆண்டருக்கு என்னதாம்மா கொடுக்கறது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேண்ணா, உன் டைமை கொடுறா அப்படின்னு. நான் தான் எப்போ பாரு சர்ச்சிலேயே உட்காந்துருக்கேனே, இதுக்கு மேலே என்ன டைம் கொடுக்கணும்? அதெல்லாம் இல்லைப்பா, உனக்கு 24 மணி நேரம் கொடுத்தா அந்த 24 மணி நேரத்தில் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டைமை நீ சரியாக கொடுக்கணும். எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் என்ன 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, அது 2.75 மணி நேரம் தான் நான் கொடுத்துருவேனே அப்படி. அது இல்லைப்பா, கர்த்தரோடு நீ தனியாக எவ்வளவு நேரத்தை செலவிடுற, கர்த்தருக்காக நீ எவ்வளவு நேரத்தை செலவிடுற, இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்த கேட்குறாரு. தேவனோட ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் எவ்வளோ நேரம் நாம இருக்கிறோம், கர்த்தரோட இருக்கிறது எவ்வளவு நேரம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வதுல எவ்வளவு நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, கர்த்தரோட இருக்கிறதுக்கு விரும்புவாங்க. எப்போ பாரு ஜெபம், எப்போ பாரு வேத வாசிப்பு. கேட்டா நான் பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நல்லதுதான், தப்புன்னு சொல்லலை. ஆனா கர்த்தருக்காக செய்யறதுல நீ குறைவுபட்டிருக்கிறியே. கர்த்தருக்காக நீ செய்யறது 1 மணி நேரத்துக்கு மேலே சர்ச்சுக்குள்ள இருந்தாவே சில பேருக்குலாம் என்ன ஆயிடும்னா, அது ஏதோ உடம்புல கம்பளி பூச்சியை போட்ட மாதிரி ஒரே நெளிய ஆரம்பிச்சிருவாங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும், வீட்டுக்கு போக வேணாமா, எவ்வளோ வேலை இருக்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குதுதான், இல்லாம இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் தேவன் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை கம்மியா கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டர் 10 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஆராதனை, 10 நிமிஷம் செய்தி, கலப்பி விட்டுருங்க எங்களை, நாங்க போயிடுவோம் அப்படின்னு நாமளே லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்குது ஊழியம். எப்படின்னா, நாங்க பண்றது இல்லை, கர்த்தர் சொல்றது இல்லை, நாங்க லிஸ்ட்டை வாங்கிட்டு ஊழியம் செய்யற நிலைமைக்கு இன்னைக்கு ஊழியங்கள் போயிருக்குது. இங்க இல்லை, வெளியில சொல்றேன். கர்த்தருக்கு அப்ப நம்ம நேரத்தை எப்படி கொடுக்கணும்? சரியா கொடுக்கணும். கர்த்தரோட நான் எவ்வளவு நேரம் செலவிடுறேன், என்னுடைய ஜெப நேரம். கண்டிப்பா எல்லாருக்கும் ஜெப நேரம்னு ஒன்று இருக்கணும். ஜெப நேரம்னு ஒன்று இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன். இதை நான்
கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். ஜெப நேரம் என்னைக்கு நான் நியமிக்க ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்து என்னையும் இந்த இடத்துல தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ கர்த்தருக்கு நாம நேரத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும். கர்த்தரோட உறவாடிட்டு அப்படியே உட்கார்ந்தோம்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருக்காக நேரங்களை செலவிடணும். என்ன ஊழியத்தை கொடுத்தாலும் நமக்கு கொடுக்கப்படுறது ஊழியம். சபையிலிருந்து ஒரு சின்ன செங்கலை தூக்கி வை, சின்ன பாத்திரத்தை தூக்கி எடுத்து வையின்னு சொன்னாலும் அதுவும் கர்த்தருக்காக செய்யற ஊழியம். இதை முதல்ல நாம உணர்ந்து செயல்படணும். அப்போ முதலாவது அவர் கேட்கறது நம்ம இடத்துல நேரத்தை, நம்முடைய நேரத்தை நம்ம சரியா கொடுக்கணும். அப்படி நாம நேரத்தை கர்த்தரிடத்துல சரியா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாசித்த வசனத்தின்படி அமுக்கி குலுக்கி, எப்படி முடிங்க அந்த வசனத்தை, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து யார் கொடுப்பாரு? ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. அப்போ நமக்கு இன்னும் நிறைய கிடைக்கலன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா, நாம கர்த்தரோட டைமை செலவு பண்ணியிருக்கிறோம், கர்த்தருக்காக இன்னும் டைமை செலவு பண்ணல. சர்ச்சை விட்டு எப்போ வெளியே போவோம், ஊழியத்துக்கு வந்தா எப்படி படப்படன்னு ஆயிடுறாங்க. அது வரைக்கும் நல்லா இருக்காங்க. இப்போ நான் நிறையா இங்க ஆச்சரியமா பார்க்குற விஷயம் என்னன்னா, ஆராதனை முடிஞ்ச உடனே 2 மணி நேரம்னாலும் நோ ப்ராப்ளம், நாங்கள் உட்காடுறோம், பிரச்சனையே கிடையாது. ஆராதனை வேலையில ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா டைம் ஆகுது அப்படி இந்த ட்ரெயின் வர மாதிரி நின்றுன்னு இருக்காங்க. இந்த காரியத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ கர்த்தரோட நேரமும் கர்த்தருக்காக நேரமும் நம்ம கண்டிப்பா வருகிற ஆண்டுல உண்மையா கொடுக்கணும். நிறைய பேர் அதை தெரியாம செய்யறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் இப்படிதான் செய்யணும்னு தெரியாம சில பேர்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோடையும் டைமை செலவு பண்றாங்க, கர்த்தருக்காகவும் டைமை செலவு பண்றாங்க. ஆனா பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோட கொஞ்ச நேரம், கர்த்தருக்காக நோ டைம், வி ஆர் பிஸி, நாங்கள் ரொம்ப பிஸி, எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை, எங்கள் வேலையை பார்க்குறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் எங்கெங்க ஊழியத்துக்கலாம், அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த 2024 நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க, இனி நான் கர்த்தரோடையும் நேரத்தை செலவிடணும், கர்த்தருக்காகவும் நேரத்தை செலவிடணும். வேகமாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். முதலாவது அவர் கேட்டது டைம், ரெண்டாவதா இன்னொரு காரியத்தை கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேலண்ட். நமக்கு நிறையா திறமைகளை அவர் கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்கிறாருங்கிறவங்களும் ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் படிச்சிருக்கிறேன், என் படிப்பு சும்மாவா, நான் அங்க போய் படிச்சேன், ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன், இப்படி படிச்சேன், அப்படி படிச்சேன், அதனால எனக்கு டேலண்ட் வந்துச்சு. சில பேர் நினைக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்தே நான் எதை பார்த்தாலும் கடகடன்னு செஞ்சிருவேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாதுப்பா. திறமை எங்கிருந்து வந்தது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். யாத்திராமங்கன் புஸ்தகத்துல 31வது அதிகாரத்துல 1 முதல் 6 வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிக்கிறவங்க வாசிங்க. யாத்திராகமம். ஆமென். இப்ப இந்த 6 வசனத்தை நம்ம வாசிச்சோம். இங்க 2 பேரை பத்தி சொல்லப்படுது. ஒண்ணு பெசலெயேல், இன்னொன்னு அகோலியாப். அப்போ ஒன்று பெசலெயேல், இன்னொன்னு அகோலியாப். இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? அங்க மோசையை கூப்பிட்டு அவர் சொல்றாரு, இவங்க 2 பேரும் சகல வேலைகளை யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். யார் கொடுத்தது? இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஞானத்தை யார் கொடுத்தது? ஆமா, நிறைய பேருக்கு ஞானம் எங்க இருந்தோ வந்துருச்சு. நான் ஏதோ ஸ்பெஷல் ட்ரைனிங்கு, எனக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது, கிடையவே கிடையாது. ஞானம் கர்த்தரால கொடுக்கப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம். உண்மையா பயந்தவங்க பயந்திருந்த நாட்கள்ல பெற்றுக்கொண்ட ஞானத்துல தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவரவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தெரியும். நிறைய பேருக்கு ஒரு சில வேலைகளை தவிர ஒண்ணுமே தெரியாது, இன்னைக்கு நிறைய வேலைகளை செய்யறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க ஏதோ நான் பெரிய டேலண்ட், கிடையவே கிடையாது. அது எல்லாமே கர்த்தரால கொடுக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 7வது வசனத்தை வாசிங்க.
தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து, ஞானம், இந்த யூகித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா சபைக்காக. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. சர்ச்சில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு டைம் இல்லை, என் வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும், எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே முதலாவது தேவனுக்காக. திருச்சபையில ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா அதை செய்யணும். அதுக்காக தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கிட்டேன். அந்த உணர்வு இருக்கிறவங்க உண்மையை என்ன செய்வாங்கன்னா கர்த்தருக்கு ஓடி வந்து செய்வாங்க. நம்முடைய திருச்சபையில அப்படிப்பட்ட சகோதரர்களை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அநேகருக்கு அது தெரியல. என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய டேலண்ட் ஏதோ தனக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, நான் சம்பாதிச்சு வீட்டில் வச்சு வீடு மேலே வீடு கட்டவே முடியாது. கர்த்தருடைய வேலையை உண்மையா செய்து இந்த இடத்துல நீ எந்த அளவுக்கு உன்னுடைய ஞானத்தை செலவிடுறியோ அந்த அளவுக்கு நீ வளருவ. இந்த இடத்துல நான் என்னுடைய ஞானம் எந்த அளவு உபயோகிக்கப்படுதோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய மேன்மை விளங்கும். நிறைய பேருக்கு இந்த பெஸ்ஸலேயலை பத்தி தெரியல. பெஸ்ஸலேயலை தேவன் எதுக்காக உருவாக்குனார்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காகவே தான். அதனாலதான் அவனுக்கு சகல வேலைகளையும் செய்யப்படுகிற அந்த வினோதமான காரியம், ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க், அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்படி ஒரு விசேஷித்த காரியத்தை செய்யும்படியான ஞானத்தை எதுக்கு கொடுத்தாருன்னா கர்த்தருக்காக பயன்படும்படியாக. அல்லேலூயா. இன்னைக்கு நாம இப்ப சொல்லலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், இன்னைக்கு நான் செய்யற வேலை எனக்கு எதுவுமே தெரியாது. நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். அந்த வேலை எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா கர்த்தருக்காக நான் பயன்படும்படியாக. இன்னைக்கு எனக்கு சில ட்ரைனிங்ஸ் கிடைக்குதுன்னா அது நான் கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தும்படியாக. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியமே என் தேவனுக்கென்று நான் உபயோகிக்கணும். இந்த 2024 இந்த குறைவு நம்ம இடத்துல இருந்திருக்குது. அதை தேவன் இன்றைக்கு சொல்றாரு. 2025க்கு போகும்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட எதுவானாலும் அதை நான் கர்த்தருக்காக உண்மையா கொடுக்கணும். அதுக்காக தான் தேவன் என்ன ஞானத்தினால நிரப்பி இருக்கிறாரு. ஞானத்தின் ஆவியானவர் அங்க நிரப்பப்பட்டதுனாலதான் அவங்க 2 பேருக்கும் அந்த ஞானம். இல்லைன்னா இல்லை, அவங்களும் சாதாரண ஆட்கள் தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை செய்யணும். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், மறந்துடுவோமே, ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கலாம். நேரம். ரெண்டாவது நம்முடைய திறமை, நம்முடைய டேலண்ட்டை கொடுக்கணும். அப்போ மூன்றாவதா ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஸ்டார்ட் பண்ணதே இதுல தான். என்னது? பொருட்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம நினைவு கூறணும். கர்த்தர் நமக்கு எதுக்காக ஆசீர்வதிச்சிருக்காரு? நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. எதுக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு? நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நினைச்சேன், கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சா நான் இதெல்லாம் செய்யணும், நான் அதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும்ட்டு நான் எனக்குள்ள ஒரு பிளான் எப்பயும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிளான்லாம் நிறைய போட்டு வச்சிருந்தேன். ஆனால் நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்த அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு கொடுக்குற எல்லாத்துலேயுமே நீ எனக்கு கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? எனக்கு கொடுக்கணும். எனக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கணும்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இந்த ரெண்டுத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஒன்று தேவனுக்கு கொடுக்கணும், ரெண்டாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் தங்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுக்கு கொடுக்க முடியாது, எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, எங்களால கர்த்தருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. இது சத்துருனுடைய கிரியை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, சத்துரு கிரியை வந்தா ஜுரம் வரும், பலவீனம் வரும், இல்லைன்னா பெரிய வியாதி வரும். அதெல்லாம் மாத்திரம் வராது, இது மாதிரியான வஞ்சிப்பும் வரும். கர்த்தருக்கு கொடுக்க முடியாதபடிக்கு இன்னைக்கு நிறைய பேர் வாஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துச்சா, கர்த்தருக்காக கொடுக்க முடியல. அடுத்தது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தனியா ஒன்றும் எடுத்து வைக்க வேணாம். நம்ம கிட்ட 2 இருந்தா 1 கொடுக்கலாமே. யாரும் ஒன்னே ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. எதையுமே நமக்கு ஆண்டவர் ஒன்று கொடுக்கல, எல்லாமே நிறைய தான் கொடுத்துருக்காரு. ட்ரெஸ் ஆகட்டும், நம்ம உபயோகப்படுத்துகிற எல்லாத்தையுமே நமக்கு தேவைக்கு அதிகமாக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து எல்லாமே நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா இல்லாதவர்களுக்கு அதை கொடுக்கணும். இதை ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போது மூன்றாவதா அவர் நம்ம ஆசீர்வதிச்ச நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸை நாம் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். முதலாவது தேவனுக்கு கொடுக்கணும், ரெண்டாவது லேவியனுக்கு கொடுக்கணும், மூன்றாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா கொடுக்கணும் அப்படின்னோடனே நான் நிறைய பேர் இதுல ஒரு சரியான ஒரு வஞ்சிப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்குதுன்னா சரி, நான் சர்ச்சுக்கு எதனா செய்யணும்னா செய்கிறேன், தசம பாகம்லாம் என்னால்
கொடுக்க முடியாது. சர்ச்சுக்கு தானே அந்த 500 ரூபாயை 5ஆ பிரிச்சு அதுல 3ஆ ஒரு டிவிஷனை போட்டு இப்படி கொடுத்துட்றேன். நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கும்பொழுது அவங்க சொல்லும்பொழுது மனவேதனையா இருக்கும். ஒரே ஒரு 500 ரூபாய் ஒரு மாசம் ஃபுல்லா மாத்தி வச்சு காணிக்க போடுற மாதிரி போடுறாங்க. அவங்க கிட்ட அதுக்கு மேல ஆனா ஆலயத்துல நிறைய தேவைகள் இருக்கும். ஊழியக்காரங்க யாரை நம்பி இருக்காங்க? ஊழியக்காரங்களுக்கு யாரு பங்கு சுதந்திரம்? நீங்க தான். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் உனக்கு நான் பங்கும் சுதந்திரமா கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஊழியக்காரங்களுடைய நடை, உடை, அவங்களுடைய மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து என்ன நினைச்சிட்டோம்னா, அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொருவருடைய நிலைமையும் கர்த்தர் அறிவார். இன்றைக்கு இந்த ஊழியத்தை தாங்கி நின்று செய்யறதுக்கு அவர் பலத்தை கொடுத்து நடத்துறாரு. ஆனா அவர்களுக்கு நாம கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். வசனங்கள் வேகமா நம்ம எடுத்து வாசிக்கலாம். கொடுக்க வேண்டியதுல நம்ம ஒரு நாளும் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. கொடுக்க வேண்டியதுல வஞ்சிக்கப்பட்டு போனோம்னா கிடைக்க வேண்டியது கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. அப்போ யாத்ராகமத்துல 25 1வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 25:1 வாசிங்க. காணிக்க கொடுக்கறதுல ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு அவர் வச்சிருக்கிறாரு. இதுதான் ரெகுலேஷன், என்னென்ன ரூல் இதுதான். என்னன்னா காணிக்க கொடுக்க சொல்றாங்க, காணிக்க சொல்லிட்டாங்க எதையாவது ஒண்ணு, அப்படி இல்லை. மனப்பூர்வமா, எப்படி மனப்பூர்வமா. பைபிள்ல 2 விதமான காணிக்கை இருக்குது. ஒண்ணு தசம பாகம், இன்னொன்னு மனப்பூர்வமான காணிக்கை. இந்த 2 காணிக்கையை கர்த்தர் பார்ப்பாரு கண்டிப்பா. மற்றதெல்லாம் நாம பொருத்தனை பண்ணி நாமளா வாண்டடா செய்யறது. ஆனா இந்த 2 விஷயத்த கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பாரு. ஒண்ணு, நீ உனக்கு கொடுத்ததுல, உன்னை ஆசீர்வதித்ததுல 10ல் 1 பங்கு நீ கொடுக்கணும். இன்னொன்னு மனப்பூர்வமா கொடுக்கணும். கொடுக்கும் போதே நம்ம புலம்பிக்கிட்டு கதறிக்கிட்டெல்லாம் கொடுக்கவே கூடாது. மனப்பூர்வமா கொடுக்கணும். அநேகர் மனப்பூர்வமா கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாளிலும் அவர்கள் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அது போல இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் வரணும். நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. நிறைய குடும்பங்கள்ல கஷ்டமும் கடனும் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த மனப்பூர்வமா கொடுக்கிற சுபாவம் இல்லாததுனால. இன்னைக்கு நாம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நாம இனிமே கர்த்தருக்கு கொடுக்கும்போது எதுவா இருந்தாலும் அதை மனப்பூர்வமா செய்யணும். எனக்கு காசு மட்டும் கிடையாது, நான் என்னோட பலத்தை, நான் ஒரு நாளைக்கு தேவனுக்காக வேலை செய்ய போறேன்னா மனப்பூர்வமா செய்யணும். ஏன்னா இந்த வேலை செய்ய சொல்லிட்டாங்க, அந்த வேலை செய்ய சொல்லிட்டாங்கன்னு நான் செய்யக்கூடாது. அப்போ கொடுக்க வேண்டிய காரியத்தை சரியா நான் கொடுக்கணும். அப்போ கொடுக்கறத குறிச்சு சொல்லிட்டாரு. அப்போ மொத்தம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்காரு? 4 காரியத்தை சொல்லியிருக்காரு. ஒண்ணு நம்மளோட டைம், அடுத்தது டேலண்ட், அடுத்தது திங்ஸ், 4வது மனப்பூர்வமா கொடுக்கணும். மனப்பூர்வமா கொடுக்கறது நம்ம இப்படி சொல்லலாமா? ட்ரஸ்ட், உண்மையா, இல்லையா? 4வது காரியம் அந்த உண்மையா கொடுக்கணும். மனப்பூர்வமானதை உண்மையா கொடுக்கணும். நிறைய பேரால உண்மையா கொடுக்க முடியாது. அதுக்கு நிறைய நம்ம காரியங்களை சொல்லலாம். இப்ப நாம இந்த நாள்ல கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த 4 காரியத்தை நாம இந்த 2025 கொடுக்கணும். எல்லாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். அப்பா, எங்களிடத்துல நீங்க பேசி இருக்கிறீங்க. உம்மிடத்துல நாங்க பெற்றுக்கொண்டதை உம்மிடத்துல கொடுக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுனாலதான் இந்த 24 மணி நேரத்தை நாங்க யூஸ் பண்றோம். அப்ப அந்த 24 மணி நேரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு நாங்க அந்த நேரத்தை உண்மையா கொடுக்கணும். 2வது ஒரு காரியம், அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்கு நீங்க கொடுத்த திறமைகளை உங்களுக்கு நாங்க உண்மையா கொடுக்கணும். அந்த உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். எந்த இடத்துல உண்மை இருக்குதோ அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரு. எந்த இடத்துல உண்மை இல்லையோ அங்க ஆண்டவர் அவங்க கிட்ட நிக்கவே மாட்டாரு. பொய்க்கு பிதாவுமா இருக்கிறது யாருன்னா பிசாசு. அந்த பிசாசின் கிரியைகள் இந்த 2024 ஒருவேளை எங்கேயாவது எந்த குடும்பத்திலேயாவது இருந்திருந்தா இந்த வேளையில அதை எடுத்து போட்டு இந்த புதிய வருடத்துக்குள்ள போகும் பொழுது, தகப்பன் தாமே எங்களுக்கு உண்மையுள்ள இருதயத்தை தாங்கப்பா, மனப்பூர்வமா நாங்க கொடுக்கணும் தகப்பனே. எங்க நேரத்தை, எங்க பொருட்களை, எங்க திறமைகளை அப்பா நாங்க உண்மையா இருக்கணும்னு ராஜா. அப்பா நீர் அப்பா எங்களை நம்பும்படியாக தகப்பனே ராஜா, எங்களுடைய எல்லாவற்றையும் இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே எங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்படியே எழுப்பி நிக்கலாம். எல்லாரும் அப்படியே எழுப்பி கேட்ட வார்த்தையின்படி அப்படியே ஒப்பு கொடுக்க ஒரு புதிய ஆண்டுக்குள் நம்ம எல்லாரும் அப்படியே பிரவேசிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழும்ப வேகமா